ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ மண்டே எடுத்ததே இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாக் கண்டினியூ பண்ணலாம். மண்டே எங்கள் ரோட்டரி கிளப்பில் நாங்கள் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் மெம்பர் ஒருத்தவங்க தோட்டத்தில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸோட இந்த வருஷம் பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக போச்சு. பொங்கல் செலிப்ரேஷன், ஹாப்பி பொங்கல் செலிப்ரேஷன். பொங்கல் செலிப்ரேஷனுக்காக எல்லாரும் ஒரே மாதிரி சாரீ வாங்கினோம். கலர் மட்டும் ஒரு 3 கலர் எடுத்திருந்தோம். ஒரே மாதிரி சாரீ எடுத்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி சாரீ கட்டணும் அப்படின்னு பின் கொசுவை வச்சு கண்டாங்கி சேலை கட்டினோம். நான் வீட்டில் இருந்து போகும்போது நார்மலாக தான் சாரீ கட்டிட்டு போனேன். அங்கே போய் பின் கொசுவம் வச்சு மாற்றி கட்டிக்கிட்டேன். ஆக்சுவலாக பின் கொசுவம் எங்கள் பாட்டி வச்சு கட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும், எனக்கு அது நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக அப்படி மாற்றி கட்டினதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு போனதும் பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுப்பை பற்ற வச்சு பொங்கல் பானையும் ஏற்றி வச்சாச்சு. என்ன மாதிரியே நிறைய பேர் நார்மலாக தான் சாரீ கட்டிக்கிட்டு வந்தாங்க. வந்தவங்க யாரையுமே விடலை, எல்லாரையுமே திருப்பி மாற்றி கண்டாங்கி சேலை கட்ட வச்சுட்டோம். கண்டாங்கி சேலை கட்டி அதுக்கு மேட்சாக ஜிமிக்கி, அட்டிகை அந்த மாதிரி போட்டு வரணும்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி போட்டு வந்தாங்க. பார்க்க யூனிஃபார்மாக எல்லாரும் ஒரே மாதிரி சூப்பராக இருந்தது. நான் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். போட்டோ எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொலவப்படுங்க, பொங்கல் பொங்க போகுது. அக்கா எங்க எப்படிக்கா? அக்கா இங்கிட்டு திரும்பி. பொங்கல் பொங்கிச்சு. பொங்கலோ பொங்கல். குழம்பு போடுக்கா அக்கா, போடுக்கா. அஞ்சு குழம்பு போடணுமா அக்கா? 5 குழம்பு போடணுமா? 1 தான் போட்டிருக்கீங்க. சரணியக்கா தான் பின்னு. எல்லாருக்கும் பூ வாங்கி அதை வாழை இலையில் சுருட்டி வச்சு கொடுத்தோம். இந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அக்கா பலகார கூடையோட வர்றாங்க, கிழங்கு கூடையோட வர்றாங்க. அக்கா எப்போவுமே நான் வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சி வர்றீங்க, ஆனால் நான் வீடியோ தான் எடுக்கிறேன். பறை, டான்ஸு, மாட்டு வண்டியில் ரைடு அப்படின்னு செம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். டே ஃபுல்லாகவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அத நீங்க செய்யற மாதிரி செஞ்சு போட்டோ எடுத்துக்கிறீங்களா? இல்ல இல்லங்க, சாந்திகா செய்றீங்களா? இல்ல இல்ல. என்ன ஆட்டம்? சாமி ஆடுறீங்களா? ஏய், நீங்க பயந்து கத்தி மாட்டை பயப்படுத்திடாதீங்க. ஆமா, நீங்க கத்துனீங்கன்னா மாடு மிரண்டுரும். பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டே போங்க. பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. ஜாலியா? சேர் எடுக்கவா? வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க. நான் எந்த சேர வீடியோ எடுக்க?
பாடி டயர்டாகி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தெம்பு ஏத்துனாதான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். கரெக்ட். என்னது மீன் குழம்பா? மீன் குழம்பு அப்படியே நீ எடுக்கிற ராஜி லஞ்சே 2:30க்கு மேலே தான் சாப்பிட்டோம். லஞ்ச் வரைக்குமே நல்லா ஆட்டம் பாட்டோன்னு இருந்தோம். லஞ்சுக்கு அப்புறம் அப்படியே எல்லோரும் டவுன் ஆகிட்டாங்க. லஞ்சுக்கு அப்புறம் உரியடி மட்டும் வச்சோம். அவ்வளோதான், ஒரு சான்ஸ் தான். முடிஞ்சு பானை உடையில. ராஜி நேராவா ராஜி, உனக்கு லெஃப்ட்டுக்கு வா, லெஃப்ட் வா 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 அடி 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 அடி. அவ்வளோதான். காலையில் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் டைம் போனதே தெரியல. அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். 4 மணிக்கு மேலே அப்படியே எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஆலத்தி எடுத்தாங்க. என்ன ஒரு அதிசயம் படிச்சுக்கிட்டு இருக்கிற? ஓஹோ. பொங்கலுக்கு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கவே இல்லை. சரி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலாம், ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கிளம்புனோம். பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எதுக்கு ஷூவை கழட்டி அதில் பறிச்சு கொண்டு வர? சரி, என்ன ட்ரெஸ் வேணும் உங்களுக்கு பொங்கலுக்கு? ட்ரெஸ்ஸே வேணாமா? ரஃப்யூஸ் போட்டுக்க. ரஃப்யூஸ் மட்டும் போட்டால் போதுமா உனக்கு? பொங்கல் அன்னைக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸாக போடுவீங்க? எனக்கும் ட்ரெஸ் வேணாம், எனக்கும் ரஃப்யூஸ் ட்ரெஸ் இருந்தால் போதும். உனக்கு என்ன கமல் சொன்னா? இல்ல காசு நீ காசு போட்டு ட்ரெஸ் வாங்கி தரேன் நீ சொல்ற. ஆமா. பட் எனக்கு வேணாம் அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்லுது. ஆமா. இந்த மாதிரி பிள்ளைங்க கிடைக்குமா? இப்ப அந்த பிள்ளைங்க எதுக்கு அடி போடுதுங்க தெரியுமா? எனக்கு ட்ரெஸ் வேணா, கடையில சோறு வாங்கி கொடுன்னு கேக்குதுங்க. இல்ல நான் கேட்கவே இல்ல. கண்மணியை கேட்டு பாரு. எனக்கு சாப்பாடு வேணும். சனுக்கு சாப்பாடு வேணும்பா, சோறு முக்கியம்பா. நான் கேட்கலப்பா. உனக்கு என்ன வேணும்? உனக்கு அது கூட வேணாம். பாத்து அந்த பிள்ளைங்க பாத்துக்க, அது மூஞ்சியை பாரு. ஏன்னா அது 5000 ரூபாய்க்கு இப்ப டூர் போயிட்டு வந்துருச்சு, அதனால கேட்காது. அந்த ஐஸ்கிரீம் பட் அந்த போதுன்ற மனசு வேணும்ல. ஆமா. ஆனா எனக்கு சோறு மட்டும். ஆனா எனக்கு இது வேணுமே வேணும்னு அடம் பிடிக்கும் போது நீ சொல்லுவ பிள்ளைகளா, அப்ப நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேன். பட் இன்னைக்கு நல்ல பிள்ளையா நடக்குதுல்ல. இன்னைக்கு என்னமோ நீ மிதிக்கிறல்ல, எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. என்னது இந்த பிள்ளைங்களா இப்படி சொல்லுதுங்க? அப்படி அடம் பிடிக்கும் போது திட்டுறா மிதிக்கிறேன்னா நல்ல பிள்ளையா நடந்துக்கும் போது பாராட்டணும்ல. உண்மையிலே பாராட்டு. நீ பாராட்டுன. சரி பாப்பா, உங்களை பாராட்டி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தரோம். ஆமா, பாராட்டி ட்ரெஸ் எடுத்து தரோம். எனக்கு வேணும். சரி ரொம்பலாம் வேணாம், ஆளுக்கு 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் 1000 ரூபாயில முடிச்சிட்டு வந்துடலாம். ஓகேவா? ட்ரெஸ் வேணாம்னா விடு, நம்ம போய் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஓகே ஓகேவா? ஓகேவாடா? ஓகே பாப்பா உனக்குடா கை. ஓகே. ஐடியில இப்படி இருமிட்டு இருக்க, பிரியாணி சாப்பிடலாமா? அப்ப இருமலுக்கு என்னப்பா சம்பந்தம்? அப்படியா? போப்பா. சரி நம்ம பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். சாப்பிட்டு போலாம்.
பிள்ளைங்களுக்கு மட்டும்னாச்சும் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் வாங்க பிள்ளைகளா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அவங்க கேட்ட மாதிரி பிரியாணி வாங்கி கொடுத்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.